ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க, காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க. அந்த ஒன் மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு. அது வேற கதைங்கண்ணா. அது ரிப்போர்ட் என்னாச்சு? ஏன்னா ரெண்டு விதத்துலங்கண்ணா, நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம். இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறுதான். ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க. காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பணிச்சுமையில் இருக்கிறாங்க. பந்தோபஸ்து பண்ணணும், அவங்களே கிரைம் பண்ணணும், அவங்களே லா அண்ட் ஆர்டர் பண்ணணும், அவங்களே நைட் டியூட்டி போகணும். போதுமான வசதிகள் இல்லை. டூ வீலர்ல பைக்கில் காவல்துறை அவங்களே இரவு ரோந்து போறாங்க. ஸோ காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமா இருக்கு. அதனால் காவல்துறையில எங்கேயோ 2-3 காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம்.